ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தரமான கீ ரோஸ்ட் மட்டும் இல்லாமல் நிறைய ஐட்டம் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு கிடங்க. பார்த்தீங்கன்னா வேலைச்சேரியில் லொக்கேட் ஆகிற இந்த அந்திக் கடை அப்படின்ற கடைக்கு தான் வந்திருக்கோம். இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா வெஜ்ஜில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் தராங்க. எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி டேஸ்ட்டும் தரமாக இருக்குது. ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷலான சொதி இட்லி தாங்க. இது வந்து திருநெல்வேலியில் ஃபேமஸான ஐட்டம். ஸோ இந்த இட்லி வந்து இங்கே கிடைக்குது. இதில் போடுற குருமா ப்ளஸ் அந்த இட்லியில் வந்து அந்த குருமா ஊறி அது மேலே உள்ள சின்ன வெங்காயம், அப்புறம் கேரட்டு, ஏலக்காய், கருவேப்பிலை, இதோட அரோமாலாம் சூப்பராக இறங்கி சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு வேற லெவல் டேஸ்ட் கொடுத்தது. ஸோ நீங்கள் இந்த கடைக்கு போனால் கண்டிப்பாக அதை மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து உண்மையிலே உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும். என்னடா சொதி இட்லி சாப்பிட்றதுக்கு திருநெல்வேலி போடணும் அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணினா இந்த இடத்துக்கு போங்க. இந்த இடம் வந்து பக்காவாக வந்து இந்த இட்லி கிடைக்கும். ஸோ உங்களுக்கு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தது ஆர்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு செட் தோசை வடகரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதோட ஃப்ளேவர் ப்ளஸ் அரோமா எல்லாமே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப தரமான டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இது போனால் மஸ்ட் டேங்க. பட் ஆனால் வந்து சூடாக சாப்பிடுங்க. சூடாக சாப்பிட்ற டேஸ்ட்டே வந்து வேறு லெவலுங்க. அந்த வடகரியில் போட்டிருக்கிற அந்த எல்லா ஃப்ளேவர்ஸ் ப்ளஸ் அந்த பருப்போட ஸ்மெல் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருந்தது. அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. அடுத்தது ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா கீ ரோஸ் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். பட் இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா கீ போட்டு சொல்லுங்கள். ஸோ டேஸ்ட் வந்து உண்மையிலே வேறு மாதிரி இருக்கும். அடுத்தது ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த குழி பணியாரம் சுட கொடுத்தாங்க. அது சாப்பிட்றதுக்கும் சரி, அதே மாதிரி அது பிக்கிறதுக்கும் சரி வேறு லெவலில் சாஃப்டாகவும் அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. அது கொடுத்துருக்க சட்னி பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அடுத்தது ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த பலாக்கா கொட்டை அப்படின்பாங்க. ஸோ பலாக்கா கொட்டை அப்படின்றது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு ஃப்ரை பண்ணி அது வந்து ஒரு மாதிரி ஸ்பெஷல் ஐட்டம் மாதிரி கொடுத்தாங்க. ஸோ அன்றைக்கி போனால் என்ன ஸ்பெஷல் அப்படின்ற பார்த்து நீங்கள் இது பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஸ்பெஷலாக ஒன்று ஆர்டர் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா பரோட்டா நிறைய சாப்பிட்ருவோம். பட் ஆனால் பரோட்டா அதில் பால்கோவா வச்சு பால்கோவா பரோட்டா அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. இது வந்து எப்படி சாப்பிடணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எல்லா டிஷ்ஷும் சாப்பிட்டு முடிச்சு லாஸ்ட்டாக வந்து சுட ஆர்டர் பண்ணி நீங்கள் ஒரு பைட் பண்ணிங்கன்னா அந்த டே வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். ஏன்னா இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்தது. பட் வந்து சூடாக சாப்பிட்டா மட்டும்தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது ஆறி போச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு லாஸ்ட் ஆர்டர் பண்ணி இது ஃபினிஷிங் பண்ணிட்டு வாங்க. ஸோ நாங்கள் அடிச்சு நாக் அவுட் பண்ணோம். மொத்த பில்லு பார்த்தீங்கன்னா 1154 ரூபா தான். ஸோ இது வந்து ஒரு ஹிடன் ஸ்பாட் வேச்சுன்னு சொல்லுவேன். ஸோ என்ஜாய்.